பரிகார ஸ்தலமான காஞ்சி வழக்கருதீஸ்வரர் திருக்கோவில் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற பல்வேறு சைவ வைணவ திருக்கோவில்களும் பரிகார ஸ்தலங்களும் அமைந்துள்ளது. அவ்வகையிலும் வழக்குகளை எளிதில் தீர்வு காணும் பரிகார ஸ்தலமாக காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வழக்கருதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தொடர்ந்து 16 வாரங்கள் நெய்தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டால் அனைத்து வழக்குகளும் எளிதில் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அவ்வகையில் இத்திருக்கோயிலின் வருடாந்திர ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் இன்று காலை 8 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக திருக்கோவில் சிவாச்சாரியார் ஹரிஹரன் கொடிமரம் அருகே 9 கலசங்களை நிலைநிறுத்தி விக்னேஸ்வர பூஜை உடன் யாகசாலை தொடங்கி பல்வேறு வேத திருமந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி படம் பொறித்த கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. முதல் நாள் காலை உற்சவமாக வழக்குரிதீஸ்வரர், சோமஸ்கந்தர், உமாதேவி அம்மாள் மற்றும் மருதவார் குழலி சிறப்பு மலர் அலங்காரத்தில் சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா கொண்டனர்.